Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராஜகோபால், நீண்ட அனுபவம் பெற்றிருக்கிற கட்சிகளோடு புதிதாக வந்திருக்கிற கட்சி தாவேகாவும் களத்தில் இறங்குற ஒரு சூழலில் இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல்னு முதலமைச்சர் சொல்கிறார். அப்படி இல்லை, ஊழல் மலிந்த திமுக குடும்பத்திற்கும் தமிழக மக்களுக்குமான தேர்தல். ஊழல் திமுகவா, வளர்ச்சியை கொடுக்கிற என்டிஏவா என்கிற கோஷங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. திமுக மீதான இந்த ஊழல் குற்றச்சாட்டு தான் இந்த தேர்தலில் பிரதான பிரச்சனையாக, பிரதான பேசுபொருளாக இருக்க போகுதா? அது மட்டும் இல்லை, பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இருக்கிற அரசுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு முக்கியமான பிரச்சனை எதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்குமே அவங்க குறிப்பிட்டு ஒரு நன்மை செஞ்சதாக தெரியல. அதாவது ஒரு 1000 ரூபா உரிமை தொகை கொடுத்தா மற்ற மாநிலங்களில் இப்போ 2000 ரூபா கொடுக்குறாங்க, 1500 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ நம்ம வந்து உயர்த்தணும் அப்படின்றத உடனே அவங்க பண்ணியிருக்கணும். மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம், தமிழ்நாட்டில் பல வளங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் கூறும் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக மற்ற மாநிலத்தில் 1500 ரூபா கொடுக்குறாங்க, 2000 ரூபா கொடுக்குறாங்கன்னா நம்ம அதை விட அதிகமாக கொடுக்கணும்னு அப்போயே கொடுத்துருக்கணும். இப்போ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் 2000 ரூபா கொடுக்குறேன்னு இப்போ அறிவிச்சிருக்காரு. அது எந்த அளவுக்கு அவருக்கு அதை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட இப்போ ஏழை மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னா, ஊழலால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க ஏழ்மையிலால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சமுதாயத்தில் இருக்கிற இந்த பொருளாதார பிளவுகள் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போகின்றன. இப்போ ஏழை மக்கள் இன்னமும் ஏழையாக போகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பணக்காரங்க மேலும் பணக்காரங்க ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் 11.9% அப்படின்னு சொல்கிறதுல மாறுதட்டிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு பெருமை இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா யாரெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு பெரிய தொழிலதிபர் வளர்ச்சி அடைஞ்சால் கூட ஒரு மாநிலத்தில் வளர்ச்சி இருக்கும். ஆனால் அந்த வளர்ச்சி உண்மையாக நம்ம எதிர்பார்க்கும் வளர்ச்சியா? அந்த வளர்ச்சி கிடையாது. மக்களுக்கு சமமாக, சமத்துவமாக எல்லாருக்கும் வளர்ச்சி கிடைக்கணும், அதுதான் வளர்ச்சி. இப்போ விவசாயி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வேளாண்மை துறையில் வளர்ச்சி மைனஸில் இருக்குது. இதுதான் நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுறேன். அப்போ விவசாயி மேலும் மேலும் ஏழ்மை நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும் வளர்ச்சியை வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறது? நீங்கள் முக்கியமாக ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, புரட்சித் தலைவர் அவருடைய ஆட்சியில் விவசாயிகளுக்கு, அவருடைய அந்த வேளாண் துறைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சி தொடர்ந்து இருந்தது. அவரோட பீரியடில் தமிழ்நாட்டில் ஒரே முதலமைச்சர் 10 ஆண்டு காலம் சேர்ந்து இருந்தார்னா அவர் ஒரே ஒருவர் தான். அப்போது அவர் இருந்த வரைக்கும் அவர் முதலமைச்சராக வந்தார், முதலமைச்சராக இறந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி ஏற்பட்டதுன்னா, ஏழை மக்களுக்கும் அந்த வளர்ச்சியில் பங்கு இருந்தது. இப்போ ஏழை மக்களுக்கு அந்த வளர்ச்சியில் பங்கு கிடைக்கல. பெண்கள் எடுத்திங்கனாக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். இப்போ பெண்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா பாதுகாப்பு தேவை. பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த மனதில் இப்போ என்ன ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா, பெண்கள் வெளியில் போகிறதுக்கு பயப்படுறாங்க. இப்போது இருட்டில், முக்கியமாக நீங்கள் ஊரக பகுதிகளெல்லாம் ரொம்ப ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. இந்த அச்சத்தை கட்டுப்படுத்துவது எப்படி? நீங்கள் காவல்துறையை செயல்படுவதற்கு நீங்கள் அனுமதிக்கணும். இப்போது கரூரில் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக கூட நம்ம சொல்ல முடியும். சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறதுக்கு தெரியலன்றதுக்கு கரூருடைய சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்க முடியும். எப்படின்னா, ஒரு டிஎஸ்பி போய் கெஞ்சுறாராம், சார் இதுக்கு மேலே போகாதீங்க, இங்கேயே பேசுங்க அப்படின்னு கெஞ்சுறாருன்னு திமுக பேச்சாளரே மேடையில் சொல்கிறாரு. அப்போது ஒரு டிஎஸ்பி கெஞ்சக்கூடிய சூழ்நிலையிலே இந்த அரசு இருக்குது. டிஎஸ்பி அவருடைய அதிகாரத்தை அவர் செலுத்தணும், சட்டம் ஒழுங்கை பராமரிக்கணும். நீங்களே தொடக்கத்தில் குறிப்பிட்டீங்க வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அப்படி இல்லை, இந்திய அளவில் அதிகமாக பெண்கள் வேலைக்கு செல்கிற ஒரு மாநிலம், உயர்கல்வி பெறுவோர் சேர்க்கை எண்ணிக்கை அதிகம் என்று நிறைய சாதனை பட்டியலில் நேற்று வரைக்கும் விளம்பரங்கள் வந்துட்டு தானே இருந்துச்சு. அதாவது வளர்ச்சி சாதனை ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னா சில பிரிவுகளில் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தொழில்நுட்பத்தில் இருக்குது. ஆனால் தொழில்நுட்பத்தில் எந்த அரசின் பங்கு அதுக்கு இந்த வளர்ச்சி இருக்குது அப்படின்னா, இந்த அரசு மட்டும்தான் அதுக்கு பங்கேற்று இருக்கின்றதா, பங்காற்றி இருக்கின்றதா? முன்னே இருந்த அத்தனை கட்சிகளும், முதல்லேருந்து இருக்கிற அத்தனை ஆட்சிகளும் இதில் அவங்க பெருமை அதில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட அடித்தளத்தில் இந்த வளர்ச்சி இருக்குங்கிறீங்க. அப்படிதான் எதுவும் கொண்டு வரல. அப்படிதான் இருக்க முடியும். நீங்கள் ஒரு தனியார் கல்லூரிகளை தொடங்கியவர் புரட்சி தலைவர். தனியார் இன்ஜினியரிங், தனியார் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், தொழில்நுட்ப கல்லூரி. இப்போ அதெல்லாம் இல்லைன்னா எப்படி இவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க தமிழ்நாட்டில்? ரிசர்வேஷன் கொண்டு வந்தது 69% அதை தக்கி அதை 9th ஷெட்யூலில் கொண்டு போனது புரட்சி தலைவருடைய ஆட்சியில். அது இருந்ததுனா அதனால தான் எல்லா மக்களும்
இன்ஜினியரிங் காலேஜ்லையும் மெடிக்கல் காலேஜ்லையும் அட்மிஷன் கிடைச்சிது. இப்போ அப்படி பார்த்திங்கன்னா பல்வேறு மக்கள், பல்வேறு முதலமைச்சர்கள், பல்வேறு அமைச்சர்கள், பல்வேறு ஆட்சிகள் இதுக்கு காரணமாக இருந்திருக்கின்றன. அதனால் ஒரே ஒரு ஆட்சியில் மட்டும் நாங்கள் இப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டோன்னு சொல்கிறது வந்து மொத்தமாக ஒரு தவறான ஒரு கருத்து என்று தான் நான் நினைக்கின்றேன். முக்கியமாக இளைஞர்களுக்கும் என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள், வேலை வாய்ப்பே கிடைக்கல. இவ்வளவு காலி இடங்கள் அரசாங்கத்தில் இருக்குது. ஆனால் அந்த காலி இடங்களெல்லாம் நிரப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஒன்றுமே எடுக்கலை. டிஎன்பிஎஸ்சி தலைவருடைய பதவி வந்து பல ஆண்டு காலம் வந்து காலியாகவே இருந்தது. அவங்க நடத்துகிற தேர்வும் வந்து அதில் ஒரு நம்பிக்கை உள்ளதாக இல்லை. அந்த தேர்வை வந்து மீண்டும் நடத்தக்கூடிய ஒரு நீங்கள் இவ்வளவு குறைகளை சொல்கிறீங்க. ஆனால் முதலமைச்சர் நாங்கள் 200 இலக்கு வச்சுருக்கோம், அதை கடந்து நாங்கள் வெற்றி பெறுவோம்னு எந்த ஒரே ஒரு எடுத்துக்காட்டு முடிச்சிடுறேன். அதாவது நான் வந்து உள்துறை செயலாளராக இருந்தபோது 2011லேருந்து 2014 வரை 13 வரைக்கும் அப்போ இருந்த பீரியடில் ஒரே ஆண்டில் மட்டும் 22,000 காவலர்களை நாங்கள் வந்து நியமித்தோம். ஒரே ஆண்டு. அதை வந்து தவறாக சொல்கிறாங்க. அது வந்து யூத் பிரிகேட்னு ஒன்று நியமித்தோம். யூத் பிரிகேட்லலாம் நாங்கள் நியமிக்கலை. ரெகுலராகவே 22,000 பேர் கான்ஸ்டபிளாக நியமித்தோம் ஒரே ஆண்டு. இப்போ வந்து மொத்தமாக அவங்க வந்து எவ்வளோ பேர் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 பேர் தான் 5 ஆண்டுகளில். இப்போ 5 ஆண்டுகளில் நீங்கள் 25,000 காவலர்களை நியமிக்கிறீங்க. ஒரே ஆண்டில், அதுவும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு 22,000 பேரை நியமிக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருந்தது. அப்போது நீங்கள் எதை பார்க்குறோம் அப்படின்னா, மக்களுக்கு தேவை வேறு, ஆனால் ஆட்சி அதுக்கு அந்த செயல்திறமை இல்லை. அந்த செயல்திறமை இல்லாத ஒரு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய காலம் வந்து விட்டது. இதுதான் உண்மை. தொடர்ந்து பேசலாம். ராஜகோபால், இப்போ எதிர்ப்பு வாக்கு என்பது 3ஆக பிரிந்து இருக்கு. அது ஆளுங்கட்சிக்கு தானே ஃபேவராக இருக்கும்? இல்லை, 3ஆக பிரியல. எனக்கு தெரிஞ்ச, ஏன்னா தாவேகா, என்டிகே, இந்த என்டிஏ 3மே வந்து திமுக எதிர்த்து தான் பேசுகிறாங்க. அப்போ அது பிரியுது இல்லை? இல்லை, மக்கள் மிகவும் சாமர்த்தியமானவர்கள். வாக்களிக்கும் பொழுது அவர்கள் யாரை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை முடிவு செய்த பிறகுதான் வாக்களிப்பார்கள். என்னை பொறுத்தவரையில் மக்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள். கடுமையான அதிருப்தி நிலவுகின்றது. இந்த ஆட்சிக்கு எதிராக, தமிழ்நாட்டில் இப்பொழுதுள்ள இந்த ஆட்சிக்கு எதிராக கடுமையான அதிருப்தி நிலவுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு வலிமையான கூட்டணி, என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்கள் மிகவும் அதற்காக முயற்சி செய்து, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருவரும் ஒரு இணக்கமான உறவின் அடிப்படையில் ஒரு நல்ல கூட்டணி அமையப்பட்டிருக்கின்றது. இரட்டை இலை மற்றும் தாமரை, இந்த 2 சின்னங்களும் மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்று வருகின்றன. முக்கியமாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் பிரச்சாரம் செய்ய வரப்போகின்றார்கள், பலமுறை வரப்போகின்றார்கள். மிகவும் மக்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு அவர்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அவர்களை திருப்தி செய்யும் வண்ணம் ஒரு தேர்தல் அறிக்கை வரப்போகின்றது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு கவர்மெண்ட் which delivers, a government which provides services to the people, அதுதான் இப்போ வந்து மக்களுக்கு தேவை. இதில் இவங்க வந்து இந்த டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு இப்படிலாம் கொண்டு வரது வந்து இதெல்லாம் ஒரு விஷம செயல். ஏன்னா அவங்க கிட்ட சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. உண்மையிலே திமுகவோட நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, செல்வி ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்து விடலாம் என்று திமுக நினைத்தது. அதுவும் 21 ஆட்சிக்கு வந்த பிறகு அதை செய்து விடலாம் என்று நினைத்தது. இந்த முறை என்டிஏ கூட்டணியில் கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை, அரித்மெட்டிக்கும் நன்றாகவே அமைந்திருக்கின்றது. மத்திய அரசோடு ஒரு இணக்கமான உறவை, எம்ஜிஆரை போன்று ஒரு மாநில அரசு நல்ல ஒரு இணக்கமான உறவை எப்பொழுதும் பேண வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் மக்கள் முடிவுக்கு வந்துவிட்டார்கள்.